கடகராசிக்காரர்கள் என்னுடைய மனைவியுடைய விருப்பத்துக்காக நான் என்ன வேணா செய்வேங்கன்னு செய்து ஏமாந்து போனவங்க. கடன் வாங்கி நகை வாங்கி கொடுக்குறீங்க. கடன் அடைக்க முடியணுமே, கடன் அடைக்க முடியல, கடன் பெருகிட்டே போகும். கடகராசிக்காரர்கள் தவிர்க்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் ஆடம்பரம். ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில சூரியாய நமகாங்கிற மந்திரத்தை 108 முறை நீங்க சொல்லிக்கிட்டு வாங்களே, கடன் படிப்படியாக வேகமாக குறைகிறத கண்கூடா நீங்க பார்க்கலாம். உலகெங்கும் வாழும் ஆன்மீகம் டாக்ஸ் நேயர்களே, என் நெஞ்சம் நிறைந்த அன்பர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். கடன்பட்டார் நெஞ்சம் போல கலங்கினான் இலங்கை வேந்தன்னு ராமாயணத்துல ஒரு தனிப்பாடல் உண்டு. ராவணனே வருத்தப்பட்டாயா, எப்படி வருத்தப்பட்டான்? கடன் வாங்கினவங்களை போல வருத்தப்பட்டான் அப்படின்னு. உலகத்துல மிக கொடிது இந்த கடன் சுமை. பல நல்ல மனிதர்களை நான் பார்க்குறேன் உங்க ராசியில. திட்டமிட்டு உழைக்கிறீங்க, வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைக்கிறீங்க, ஆனா கடன் சுமையில மாட்டிட்டேன் சார், இந்த கடன் சுமை என்னை போட்டு வாட்டி எடுக்குதுங்கிறீங்க, இதுக்கு என்ன தீர்வு? நம்ம ராசிக்கு இதனால தான் கடன் வாங்குவோம்னு சில அமைப்புகள் இருக்கு. அதை தெரிஞ்சுக்கிட்டா நம்ம கடன் வாங்க மாட்டோம். சரி, கடன் தாங்க வந்துருச்சு, அந்த கடனை எப்படி அடைக்கிறது? அதற்கு ஏதாவது தெய்வ வழிபாடுகள் உண்டா அப்படின்னு தான் இந்த நிகழ்ச்சியில் நம்ம சொல்ல போறோம். நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு, நான் சொல்ல போகிற மந்திரம், நான் சொல்ல போகிற கோயில் உங்கள் கடன் பிரச்சனையை தீர்க்கும். நீங்க செய்து பாருங்க. அதே போல உங்க வீட்டிலேயே செய்யக்கூடிய பரிகாரத்தையும் நான் சொல்ல போறேன். அது உங்களுக்கு நல்ல பலன் தரும். கடன்லாம் தீரணும்னா நல்ல வருமானம் வேணுமே, நல்ல காசு பணம் வேணும். உங்களுக்கு பணம் வரக்கூடிய வழிபாட்டு முறையும் நான் சொல்ல போறேன். அதையும் கேட்டுக்கோங்க, செய்யுங்க. பணம் நல்ல முறையில் வரும். வாழ்க்கையில அடைக்க முடியாத கடனால் வாழ்க்கையை தொலைத்தவர்கள் பல பேர் அப்படிங்கிறதுனால நிறைய தோழர்கள், நிறைய கஸ்டமர்ஸ் இந்த கடன் சுமையை பற்றி சொல்றீங்க, எங்களால தாங்கவே முடியல சார் அப்படிங்கிறீங்க. உங்களுக்காகத்தான் இந்த பதிவு. அன்பான வாழ்க்கை முறை வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கடகராசிக்காரங்க. கடகராசினாலே இது அன்பான ராசி தான், தாய்மை ராசின்னு பேர். அந்த கடகராசிக்காரர்களுக்கு பிறர் மேலும் மிகுந்த அன்பு. யாராவது கேட்டால் உடனே உதவி செய்யக்கூடிய மனசு. இதில் மிகப்பெரிய எதிரிகள், மிகப்பெரிய துன்பங்கள் கடன் யாரால வருது அப்படின்னா, கடகராசிக்காரர்கள் பாசம் வைப்பதால் தான் கடன் வருது. உங்களை ஈஸியாக ஏமாத்திட்டு போயிடலாம்னு நினைக்கிறாங்க எல்லாரும். ஒரு அன்பான வார்த்தையை சொன்னா இவங்களை ஏமாத்திடலாம். நண்பர்கள் கூட அப்படி பல பேர் நடக்கிறாங்க. இவர்கிட்ட உன்னை நீ தான்ப்பா நல்லவன், நீ தான் நல்லவன், உன்ன மாதிரி உண்டா அப்படின்னு சொன்னா, நான் இல்லைடா நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்ப்பா, நீ தான் எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு உங்கள்கிட்ட சொன்னா கண்டிப்பாக நீங்கள் உதவி செய்திருவீங்கன்னு உங்களுடைய மனதை புரிந்து வைத்து கொண்டு உங்களுடைய அன்பு பலம், ஆனால் அதை பலவீனமாக்கி பல பேர் காசு பண விஷயத்தில் உங்களை ஏமாத்துறாங்க. உலகத்தில் அது நிறைய நடக்கும். அப்போ எதனால கடன் வருகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுடைய படிப்புகளுக்காக அதிக கடன் வாங்கக்கூடிய ராசியாக இந்த கடகராசி இருந்துகிட்டு இருக்கும். இல்லை, உங்களுக்கே ஒரு எஜுகேஷன் லோன் வாங்கியிருப்பீங்க, நீங்கள் படிப்பதற்காக எஜுகேஷனல் லோன் வாங்கியிருப்பீங்க. அந்த எஜுகேஷன் லோன் அடைக்கக்கூடிய சூழ்நிலைகளில் சில தடைகள் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஈஸியாக அடைக்க முடியாதபடி கடகராசிக்காரங்களுக்கு எஜுகேஷன் லோனை அடைக்க முடியாதபடி பல தடைகள் இருக்கும். மிக முக்கியமாக ஹெல்த் இஷ்யூ. இந்த கடகராசிக்காரங்களுக்கு கடன் வாங்குறாங்கன்னா பின்னால் ஹெல்த் இஷ்யூ. குடும்பத்து பெரியவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும், கையில் காசு இல்லை, மற்றவங்கள்ட்டெல்லாம் போய் காசு கட்டிருப்பீங்க, அதிக வட்டிக்கு கூட காசு வாங்கியிருப்பீங்க. காசு வாங்கி அப்படி கடன் வாங்கி தான் நீங்கள் ஹெல்த் விஷயமே மெடிக்கல் அட்வைஸ் எடுத்திருப்பீங்க, மருத்துவ ஆலோசனை அப்படித்தான் கிடைக்கும் உங்களுக்கு. அப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு அதனால கடன் பெருகுது, மிகப்பெரிய பாதகமாக அமைஞ்சு போச்சு. அடுத்தது மனைவியுடைய விருப்பம். கடகராசிக்காரர்கள் என்னுடைய மனைவியுடைய விருப்பத்துக்காக நான் என்ன வேணா செய்வேங்கன்னு செய்து ஏமாந்து போனவங்க. அப்படி செய்தும் கூட கடகராசியுடைய கணவன் மனைவி சேர்ந்து வாழ முடியாத சூழ்நிலை பல கடகராசிக்காரர்களுக்கு. திருமண வாழ்க்கை ஃபெயிலியர். திருமண வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடிய ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், கடகராசியில் பிறந்தவங்களை போய் கேட்டிங்கன்னா, சார் நான் அடிமையாக வாழறேன் சார், என் அன்பே அவங்க என் லைஃப் பார்ட்னர் புரிஞ்சுக்கிடவே இல்லை அப்படிங்கிறார். அந்த கடகராசிக்காரர்கள் மனைவிக்காக தன்னுடைய வாழ்க்கையில் நிறைய வாங்கி கொடுக்குறாங்க, நிறைய செய்கிறீங்க, அதுக்காக கடன் பண்ணுறீங்க. கையில் காசு இல்லை, கடன் வாங்கி நிறைய செய்றீங்க, கடன் வாங்கி நகை வாங்கி கொடுக்குறீங்க. கடன் அடைக்க முடியணுமே, கடன் அடைக்க முடியல, கடன் பெருகிட்டே போகுது. சரி, இது வாங்கி கொடுத்துட்டு அவங்க திருப்தி ஆகிட்டாங்கன்னு நினைச்சா அடுத்து இன்னொன்று எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படி வாங்கி கொடுத்துட்டே இருக்கீங்க. அதே மாதிரி ஆடம்பரம். கடகராசிக்காரர்கள் தவிர்க்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் ஆடம்பரம். ஆடம்பரத்தினால் கடன் பெருக்கக்கூடிய ராசி. சில பேருக்கு கையில் காசு இல்லைன்னா கூட வெளி உலகத்தில் ஆடம்பரமாக வாழணும், நல்ல கார் வாங்கணும் அப்படின்னு கார் லோனுக்கு போவாங்க. கடகராசிக்காரர்களுக்கு கார் லோன் எடுத்து, வெஹிக்கிள் லோன் எடுத்து கடன் பட்டவர்கள் மிக அதிகம். அதே போல் வீட்டில் விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குறது எல்லாரும் வாங்கி வச்சுருக்காங்க. உங்கள் வீட்டில் நானும் வாங்கி வைக்க போகிறேன்,
இந்த வீடை க்ளீன் பண்ணக்கூடிய பொருள் வாங்க போகிறேன், அதை வாங்க போகிறேன்னு வாங்குவாங்க. ஆனால் பயன்படுத்தாமல் கூட வச்சுருப்பாங்க அந்த பொருளை. அதனால் வாங்கிய கடன் மிக அதிகமாக இருக்கும். இப்படி கடன் பிரச்சனைகள் பல்வேறு ரூட்டில் வருது உங்களுக்கு. அப்போ இதுலெல்லாம் நீங்கள் சில பேர் நினைக்கிறாங்க தெய்வ காரியங்களுக்கு நிறைய செலவழிக்கிறாங்க. அது ஒரு ஆசை. கடவுளுக்காக நிறைய செலவழிச்சேன். கடவுள் உங்கள்கிட்ட கேட்குதா, எனக்கு காசை கொடுத்துக்கிட்டே இருக்குன்னு கேட்குதா? எந்த கடவுளும் கேட்கறது இல்லை. ஆனால் நான் ஒரு ஆன்மீக விஷயத்துக்காக கடன் வாங்கி கொடுத்தேங்க அப்படின்னு பெருமையாக சொல்கிறவங்களாம் இருக்காங்க. அப்படி தேவையில்லை. கையில் இருக்கிற பணத்தில் உங்கள்கிட்ட எவ்வளவு பணம் இருக்கோ அதில் ஓரளவுக்கு நீங்கள் தெய்வ காரியங்களுக்கு பயன்படுத்திக்கிடலாம். ஆனால் கடன் வாங்கி செய்யணுங்கிற அவசியம் இல்லை. அப்படி மாட்டிக்கொள்ளக்கூடியவர்கள் நிறைய பேர். அதே போல அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடியவன் சனி பகவான். வேலை கிடைக்கிறதுக்காக நான் கடன் வாங்கி நான் ஒரு பணம் கொடுத்து ஒருத்தட்ட வேலைக்கு முயற்சி பண்ணேன் சார், அதுக்காக கடன் பட்டு போச்சு சார், ஃபாரின் போனேன் சார், கடன் வாங்கி ஃபாரின் போனேன், ஒரு நல்ல வேலை ஃபாரினில் இருக்குன்னு சொன்னாங்க, அதுக்காக ஃபாரின் போனேன், கையில் பணம் கிடையாது, வெளியே கடன் வாங்கினோம், மீட்டர் வட்டிக்கு தான் கடன் வாங்கினோம், கடன் வாங்கி வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிச்சுட்டா அந்த பணத்தை வச்சு இந்த கடன் அடைக்கலாம்னு நினைச்சோம் சார். பல பேர் சொல்கிறாங்க நம்மள்கிட்ட வரவங்க. ஆனால் வெளிநாட்டு வேலையும் இல்லை சார், அங்கே தப்பிச்சா போதும்னு ஆயிடுச்சு, ஊரை பார்த்து கூட திரும்பிட்டேன் சார், ஆனால் வாங்கின கடன் மிகப்பெரிய அளவுக்கு குஞ்சு போச்சு, என் குடும்பத்தை நடத்த முடியல அப்படின்னு வருத்தப்படக்கூடிய கடகராசிக்காரர்கள். இப்படி பல்வேறு வகையில் கடன் வருது. இந்த கடன் விஷயங்கள் பெரிய அளவுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு பரிகாரம், ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆதித்ய ஹிருதயம்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு பாருங்க. ராவணம் சாக்கிரதோன்னு ஆரம்பிக்கிற பாருங்க, ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகம். அந்த ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகத்தை ஞாயிற்றுக்கிழமை காலையில் நீங்கள் உட்கார்ந்து சொல்லணும். அதே போல் ஓம் சூர்யாய நமகாங்கிற மந்திரத்தை உங்கள் வீட்டில் விளக்கேற்றி வைத்து ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் ஓம் சூர்யாய நமகாங்கிற மந்திரத்தை 108 முறை நீங்கள் சொல்லிக்கிட்டு வாங்களே, படிப்படியாக கடன் குறைவதை பார்க்கலாம். அதே போல் நீங்கள் திருக்கோயில் வழிபாடுகளும் உங்களுக்கு பெரிய அளவு கடனை குறைக்கும். குறிப்பாக திருச்சி மலைக்கோட்டை உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு போகணும். உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு போய் உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிக்கணும். இந்த அர்ச்சனை செய்வது என்பது மிக முக்கியம். அதே போல் மாலை வாங்கி பிள்ளையாருக்கு போடணும். பிள்ளையாருக்கு மாலை போட்டு நீங்கள் வழிபாடு செய்வது, அந்த உச்சி பிள்ளையார் கோயிலிலே நீங்கள் சிறிது நேரம் அமர்ந்து மனதார உங்கள் பிரச்சனைகள் தீர அங்கே பிரார்த்தனை பண்ணணும். இந்த மலை இருக்கு பாருங்க, இந்த மலையிலேயே உட்கார்ந்து எங்களுடைய கடன் இதனால் கடனாகி போச்சு, என் கடன் தீரணும் அப்படின்னு மனசால பிரார்த்தனை பண்ணி பாருங்க. கடன் படிப்படியாக வேகமாக குறைகிறத கண்கூடா நீங்க பார்க்கலாம். என் அன்பான நேயர்களே, இவ்வளவு நேரம் நம்ம ராசிக்கு கடன் எதனால் வருகிறது, யாரால் வருகிறது, கடனை அடைப்பது எப்படி, எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும், பணம் வருவதற்கு எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் எல்லாம் உங்களுக்கு சொன்னேன். பொதுவாகவே கடன் சுமை ஒருத்தருக்கு அதிகமாக இருக்கிறது என்று சொன்னால் அந்த கடன் அடைப்பதற்கு மைத்ரேய முகூர்த்தம்னு இருக்கு. ஒவ்வொரு மாதமும் இந்த மைத்ரேய முகூர்த்தம் வரும். நம்ம நிகழ்ச்சிகள் பல நிகழ்ச்சிகள் சொல்லிட்டு இருக்கோம். அந்த மாதிரி முகூர்த்தங்களில் போய் கடன் அடைச்சாலும் கடன் அடைபடுகிறது. அதே போல கடனையே என்னால் அடைக்க முடியல அப்படின்னு சொல்லவர்களுக்கு பொதுவான ஒரு பரிகாரம் வேணும். உங்கள் ராசிப்படியான பரிகாரம் நான் சொல்லிட்டேன். பொதுவான பரிகாரம் அப்படிங்கிறது தேய்பிறை அஷ்டமி வருது பாருங்க. அந்த தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு உச்சிஷ்ட கணபதி அப்படின்னு இருக்கார். திருநெல்வேலி மணிமூர்த்தி ஈஸ்வரம். திருநெல்வேலி மணிமூர்த்தி ஈஸ்வரத்தில் உச்சிஷ்ட கணபதி இருக்கிறார். அஷ்டமி அன்றைக்கு அவரை சென்று வழிபாடு செய்யுங்கள், கடன் சுமை குறைகிறது. வீட்டுக்கு பக்கத்தில் பைரவர் இருப்பார். அஷ்டமி அன்றைக்கு புனுகு சார்த்தி வழிபாடு செய்யுங்க. பைரவருக்கு புனுகு சாத்துங்கள், வழிபாடு செய்யுங்கள். இல்லாட்டி ஜவ்வாது சாத்தி வழிபாடு செய்யுங்கள். அப்படி வழிபாடு செய்கிற போது கடன் சுமை வேகமாக குறையும். இதெல்லாம் நீங்கள் செய்து பார்க்கலாம். அப்போ கடனால் வரக்கூடிய வாழ்க்கை இழந்த பலருடைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். அந்த லிஸ்ட்டில் நாம் வராமல் இருக்கிறதுக்கு தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் இதை செய்து பாருங்கள். வீட்டினால் கடன் வந்திருந்தாலும் சரி, எதனால் கடன் வந்திருந்தாலும் உங்களுக்கு நான் சொன்ன தெய்வீக வழிபாடுகள் உங்களை காப்பாற்றும். அதை செய்து பாருங்கள். எனதருமை நேயர்களே, இங்கே நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே பொதுவான ராசிகளின் அடிப்படையில் பலன் சொல்லிட்டேன். ஆனால் மனிதருக்கு மனிதம் ஜாதகம் வித்தியாசப்படுது. அவங்களுடைய லக்னம் கிரக அமைப்புகள் வித்தியாசப்படுது. நம்ம பிறந்த நேரத்தை வச்சுக்கிட்டு தான் நம்முடைய தலைவிதி எழுதப்படுகிறது. ஒரு சிலருக்கு கடன் ரொம்ப அதிகமாக இருக்குது, ஒரு சிலருக்கு கடன் இல்லாத வாழ்க்கை வாழறாங்க. உங்களுக்கும் கடன் இல்லாத வாழ்க்கை வேண்டுமா? உங்கள் கடன்லேருந்து நீங்கள் முழுமையாக விடுபட வேண்டுமா? உங்கள் சொந்த ஜாதகத்தை பார்க்கணும். அதனுடைய கிரக அமைப்புகளை பொறுத்து அதனுடைய பரிகாரங்கள் செய்கிற போது கடன் அமைப்பிலேருந்து நீங்கள் விடுபட்டு நிம்மதியாக நீங்கள் வெளிவர முடியும்.
அப்படி உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை தேவைப்பட்டால் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சென்னையில் டி நகர்லையும் நங்கநல்லூர்லையும் நம்ம ஆஃபீஸ் இருக்குது. ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சந்திக்கலாம். நேரில் வர முடியாதவர்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு. இங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய எண்ணை தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப் நம்பர் இதே தான். இதுலேயும் உங்களுடைய பெயரும் தற்போது நீங்கள் வசிக்கக்கூடிய ஊரின் பெயரையும் குறிப்பிட்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும் கேட்டிங்கன்னா எங்கள் ஆஃபீஸில் உங்களை காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் டீட்டெயில்ஸ் தருவாங்க. உங்கள் கடன் சுமை தீர, உங்கள் வாழ்க்கை நன்றாக இருக்க வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன்.